We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல டெல்லி ஆகட்டும் கொல்கத்தாவாகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கம்மியான ரன்கள் அடிச்சிருக்காங்க. ரெண்டு டீமுமே பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. அதுவும் குறிப்பா டெல்லி பாத்தீங்கன்னா கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியம் பாத்தீங்கன்னாலும் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த ரெண்டு டீம்லுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது அகைன் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் டீட்டெயிலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல டெல்லி கேபிட்டல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 51 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 8th May ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அதை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வின்னிங் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 35 மேட்சஸ்ல மோதிருக்காங்க. அதுல அதிக போட்டிகள்ல KKR டீம் ஜெயிச்சிருக்காங்க, 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. DC டீம் 15 மேட்சஸ்லயும் ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 3 தடவை பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே KKR டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே இந்த வென்யூல பார்த்தோம்னா 11 தடவை மோதிருக்காங்க. இதுலயும் KKR டீம் தான் லீட் பண்றாங்க. 6 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. DC டீம் 4 மேட்ச்லயும் ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா DC டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 94 மேட்சஸ் பிளே பண்ணதுல 39 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. இதுவே KKR டீம் எடுத்துட்டீங்கன்னா இங்க பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க, ஒரு மேட்ச் டையா இருக்கு. இவங்களுக்கான வென்யூ ரெக்கார்ட் பாத்தீங்கன்னாலும் டீசென்டா இருக்கு. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். பட் இந்த சீசன் பார்த்தோம்னா மிக்ஸ்டு ரிசல்ட்டா இருந்திருக்கு. நைட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் 200க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. மற்ற 2 போட்டியிலுமே பவுலர்ஸோடைய டாமினேஷன் இருந்துச்சு. அதில் ஒரு மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட டாமினேஷனும், லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இல்லாமல் நியூட்ரல் விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் டாஸ் ரன் பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 14 நைட் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்க்கும்போது இங்கே டோட்டலாக 14 மேட்சஸ் பிளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 8 போட்டியிலும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 6 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 191, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 175 இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 218 இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 32 இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 14 நைட் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இந்த ரெண்டுத்து கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 10 ரீச் பண்ணுது. இதுவே மிடில் ஓவர்ஸ்ல 8 ரேஞ்சிலும், டெத் ஓவர்ஸ்ல 12.2 இருக்கு. இங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.3 இருக்கு. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1.8 இருக்கு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல குறிப்பா RCB vs DC மேட்ச்ல RCB ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா DC டீமுடைய 6 விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னாலுமே அதே போல தான் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுந்துச்சு. வரக்கூடிய மேட்ச்லையும் விழுகலாம். அது ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இதை பொறுத்தது. ஸோ லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் 3 ஃபேஸ்ல பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல இதுவும் கிட்டத்தட்ட 10 ரீச் பண்ணுது. மிடில் ஓவர்ஸ்ல 9 ரேஞ்சிலும், டெத் ஓவர்ஸ்ல 11 ரீச் பண்ணுது. விக்கெட்ஸ்ல பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல தான் அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.7 இருக்கு. லாஸ்ட் இயர் நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணல மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. அந்த மாதிரியான சமயங்களில் விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
பட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, பவர் பிளே ஓவர்ஸ்ல மட்டும் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட் செட்டில் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு பெருசா பவுலர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, ஓப்பனர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங் 68 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 39 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 170 பிளஸ் இருக்கு. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டா பேட் பண்ணையில டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 50% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 40%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இது ஓவராலா பார்த்தோம்னா, டாப் ஆர்டர் அவங்க கிட்ட இருந்தா வந்து கொஞ்சம் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, அதுவும் கடைசியா நடந்த 2 மேட்ச்ல பெருசா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் வச்சு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, ஓப்பனர்ஸ் இங்கேயும் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங் 68 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 44 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா, இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 57% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 29%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 13.4% வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா பேட் பண்ணையில தான் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் அதிகமான ரன்கள் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அது வந்து வரல. அதுக்கான மெயின் ரீசன் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்துருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர்கிட்ட இருந்தும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா 59% ஆஃப் ஓவர்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 41% ஆஃப் ஓவர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னையை தவிர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 30% அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஸ்பின்னர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 41% இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 86 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 69 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 46 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 40 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கனாலும் 2 இன்னிங்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இருக்கு. 37 விக்கெட்ஸ் செகண்டா பவுல் பண்ணும்போது எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா, சிஎஸ்கே டீமுக்கு இதே கிரவுண்ட்ல 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை ஆல்ரெடி இழந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், பதும் நிஷன்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ரிசன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், லுங்கி இங்கடி, குல்தீப் யாதவ் அண்ட் நடராஜன். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, கருண் நாயர் அவருக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி வந்திருந்தாரு. பேட்டரை தான் வந்து இம்பாக்ட் பேரா ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் கொலாப்ஸ் ஆயிருந்தது லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணும்போது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விப்ராஜ் நிகம் செகண்டா பவுல் பண்ணும்போது வந்திருப்பாரு. ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அக்யூப் நபி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க், லுங்கி இங்கடி, அக்சர் பட்டேல். மிடில் ஓவர்ஸ்ல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நடராஜன், விப்ராஜ் நிகம். டெத் ஓவர்ஸ்ல லுங்கி இங்கடி, நடராஜன் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். டெத் ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 40+ ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 44 ஆவரேஜும் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. கொல்கத்தா டீமுக்கு அதிகபட்சமா 74 ரன்ஸும், இந்த கிரவுண்ட்ல 152 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் பஞ்சாப் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல சுனில் நரேன் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தியோட பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட பால்ல சுமாரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பத்தும் நிஷன்கா இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 115 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா கேகேஆர் பவுலர்ஸை இவர் வந்து ஃபேஸ் பண்ணல. வருண் சக்கரவர்த்தியோட பால் மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. டீசென்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவரை அவுட் ஆனதில்லை. அடுத்ததா நிதிஷ் ராணா. பேட்டிங் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. மற்றபடி ஆவரேஜ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 8 பால் ஃபேஸ் பண்ணி 2 ரன்கள் மட்டும் அடிச்சு ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சமீர் ரிஸ்வி இந்த கிரவுண்ட்ல 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 130 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல மும்பை டீமுக்கு எதிராக அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 22 இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 34 இன்னிங்ஸ்ல 29 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா சுனில் நரேன் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி இவருடைய பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 50 தான் இருக்கு. அதாவது 28 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 14 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. வருண் சக்கரவர்த்தியோட பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு அக்சர் பட்டேல். அடுத்ததா ட்ரிசன் ஸ்டப்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட் சுமார் தான் இருக்கு. கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல குறிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல அதிகபட்சமா 2 முறையும் நரேனுடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த பேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் வருண் அண்ட் நரேனுடைய பால் அவுட் ஆயிருக்காங்க. அதுவும் குறிப்பா வருண் சக்கரவர்த்தியுடைய பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிளும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படிங்கும்போது வருண் சக்கரவர்த்தி ஒரு பிக் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தியுடைய முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு அசுதோஷ் சர்மா. நெக்ஸ்ட் விப்ராஜ் நிகம் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பெஸ்டா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா ஒரு மேட்ச்ல பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் இவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா இங்கிடி 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரொம்ப சுமாரா தான் பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா குல்தீப் யாதவ் கேகேஆர் டீமுக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா 25 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸும் நல்லா இருக்கு இவருக்கு. அடுத்ததா நடராஜன் 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 14.4 இருக்கு. அவருடைய ஐபிஎல் கேரியர்ல ஸ்ட்ரைக் ரேட் கேகேஆர் டீமுக்கு தான் நல்லா வந்திருக்கு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்ல. இந்த சீசன்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் கேகேஆர் டீமுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ண கேட்டிக்கு டிசி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல இவரை நீங்க பிக் பண்ணுங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 9 மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. 7 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்டா பிளே பண்ண 3 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. வரக்கூடிய 5 மேட்சுமே ஜெயிச்சாங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹனே, அங்குஷ் ரகுவன்ஷி, கேமரன் கிரீன், ரோமன் பாவல், மனிஷ் பாண்டே, ரின்கு சிங், அன்குல் ராய், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அண்ட் கார்த்திக் தியாகி. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா வைபவ் அரோரா அவருக்கு பதிலா இம்பாக்ட் பிளேயரா ஃபின் ஆலன் வந்திருந்தாரு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, கேமரன் கிரீன், கார்த்திக் தியாகி. மிடில் ஓவர்ஸ்ல சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, அன்குல் ராய். டெத் ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி அண்ட் கேமரன் கிரீன். டெத் ஓவர்ஸ்ல கார்த்திக் தியாகி 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபின் ஆலன் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு ஃபின் ஆலன்.
அடுத்ததா அஜிங்கியா ரஹானே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு ஆவரேஜ் 55ம் இந்த கிரவுண்ட்ல 40ம் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு டிசி டீமுக்கு. மேட்ச் அப்ஸ்ல சனாமன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல சனாமன் பவுலரா குல்தீப் யாதவ் இருக்காரு. மற்ற பவுலிங் டைப் இருக்கிற ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த ரெண்டு பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டாக், நடராஜன் அண்ட் நிதிஷ் ராணா இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல குல்தீப் யாதவோட பால்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்கு. ஆல்ரெடி நம்ம பவுலிங் டைப் மேட்சப்ஸ்ல பார்த்துருப்போம். சேனமேன் பவுலருக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பிளேயர் மேட்சப்ஸ்ல சேனமேன் பவுலரான குல்தீப் யாதவுடைய பால்லையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஜிங்கியா ரஹானே. நெக்ஸ்ட் ஆங்கிஷ் ரகுவன்ஷி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. ஆவரேஜ் 49 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல அதிகபட்சமா 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரா அக்சர் பட்டேல் இருக்காரு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல டிசி டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக இவர் அவுட் ஆனதில்லை. நெக்ஸ்ட் கேமரூன் கிரீன் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. அதே போல தான் பவுலிங் ஸ்டாட்ஸும் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல அக்சர் பட்டேல் அண்ட் இங்கிடி இந்த ரெண்டு பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு கேமரூன் கிரீன். அடுத்ததா ரோமன் பாவல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவரா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டாக், இங்கிடி அண்ட் நடராஜன் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல இங்கிடியோட பால் பார்த்தோம்னா 2 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் அடிச்சு அதுலயே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நடராஜனுடைய பால்ல 2 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காமே அவுட் ஆயிருக்காரு ரோமன் பாவல். நெக்ஸ்ட் மனிஷ் பாண்டே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு அதிகபட்சமா 80 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 69 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல இவருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல அக்சர் பட்டேல் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி பவுலிங் டைப் மேட்ச் அப்ஸ்ல பார்த்துருப்போம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இப்போ பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரான அக்சர் பட்டேல் அவருடைய பால்லையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் அண்ட் இங்கிடி இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு மனிஷ் பாண்டே. அடுத்ததா ரின்கு சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டார்ட் சுமாரா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல நடராஜன் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் அண்ட் விப்ராஜ் நிகம் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல அக்சர் பட்டேலுடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நம்ம எப்படி கேகேஆர் டீம்ல வருண் சக்கரவர்த்தி அவருக்கு எப்படி மேட்ச் அப்ஸ் நல்லா இருக்கோ அதே போல டிசி டீம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ல குல்தீப் யாதவ் ஆகட்டும் அதே போல அக்சர் பட்டேல் 2 பேருக்குமே மேட்ச் அப்ஸ் நல்லா இருக்கு. அதுவும் குறிப்பா அக்சர் பட்டேலுக்கு நல்லா இருக்கு. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது கண்டிப்பா 2 டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை உங்களுடைய டீம்ல எடுத்துக்கோங்க. மொத்தமா 4 ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 4 பேருமே இம்பார்ட்டண்டா இருப்பாங்க ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது. அடுத்ததா அன்குல் ராய் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அண்ட் மிச்சல் ஸ்டாக் 2 பேருடைய பால்ல முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு அன்குல் ராய். அடுத்ததா சுனில் நரேன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டிசி டீமுக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. 25 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல லூங்கி இங்கிடி அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், நடராஜன் அண்ட் விப்ராஜ் நிகம் இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல விப்ராஜ் நிகமுடைய பால்ல பார்த்தோம்னா 2 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் அடிச்சு ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2020 ஐபிஎல் சீசன்ல துபாயில பிளே பண்ணும்போது எடுத்திருப்பாரு.
இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுவும் போக ரீசெண்ட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம மேட்சப்ஸ் பார்த்துருப்போம். டிசி டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இருக்கு, ஃபேவரபிளாக இருக்கு. ஸோ பிச் கண்டிஷன் மட்டும் பாருங்க. ஸ்லோ விக்கெட், அதாவது ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பிக் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வைபவ் அரோரா டிசி டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக டிசி டீமுக்கு ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திக் தியாகி 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டிசி டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். அதில் முதல்ல இந்த மேட்சுக்கு யார் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் எட்ஜில் கேகேஆர் டீம் லீட் பண்ணுறாங்க. ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இதுவே டிசி டீம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது 2 டீமுமே ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அதில் ஃபைனலாக அவுட்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் வின்னராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீப்பர் செக்ஷனில் கேஎல் ராகுல் டிஃபால்ட் பிக்காக இருக்காரு. இது போக மற்ற ஆப்ஷன் ஃபின் ஆலன் அண்ட் ஆங்குவேஷ் ரகுவன்ஷி இருக்காங்க. ஸ்லோவிஷ் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஃபின் ஆலன் அந்தளவுக்கு பெருசாக பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், இந்த நியூ பால் ஓவர்ஸ் வரைக்கும் தான் அவர் வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் வந்து கேரண்டி கிடையாது. ஆப்போனன்ட் டீம்லையுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஆங்குவேஷ் ரகுவன்ஷி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் 5 மேட்ச்சில் தான் ஓரளவுக்கு இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு. மற்றபடி இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா அஜிங்கியா ரஹனே இவரை மட்டும் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். மேட்சப் சுமாராக இருந்தாலும் டிசி டீமுக்கு எதிராகட்டும் அதே போல் இந்த கிரவுண்ட்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிச் கண்டிஷன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக இருக்குது. அதுவும் குறிப்பாக பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அஜிங்கியா ரஹனேவை பிக் பண்ணுங்க. நான் அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸ்லோவிஷ் ட்ராக்ல மட்டும்தான் ஸ்ட்ரகிள் ஆவார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷன்கா, நிதேஷ் ராணா அண்ட் ட்ரெசன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நிதேஷ் ராணாவையும், செகண்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ட்ரெசன் ஸ்டப்ஸ் இவங்க வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. பத்தும் நிஷன்கா 2 இன்னிங்ஸ்க்குமே நல்லா இருப்பார். இன்கன்சிஸ்டண்டாக இருந்தாலும் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் பிச் கண்டிஷனை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், கேமரூன் கிரீன் அண்ட் சுனில் நரேன் இருக்காங்க. 3 பேருமே இந்த போட்டியில் மஸ்ட் பிக்காக இருக்காங்க. அக்சர் பட்டேல் ஆகட்டும், சுனில் நரேன் ஆகட்டும் ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டீமில் இருக்கணும். அது போக பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்தும் கான்ட்ரிபியூட் பண்ணுறங்காட்டிக்கு கேமரூன் கிரீன் நம்ம வந்து கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்குல் ராய் அண்டு விப்ராஜ் நிகம் இருக்காங்க. ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது அன்குல் ராய் அவரை நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸில் குல்தீப் யாதவ், இங்கிடி அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. இந்த கேட்டகரியில் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க ஸ்லோ ட்ராக் அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் கார்த்திக் தியாகி இருக்காங்க. கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கார்த்திக் தியாகியை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் பிச் கண்டிஷன், மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும் வைபவ் அரோராவாகட்டும் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வைபவ் அரோராவை ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2-3 மேட்சாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாதங்காட்டிக்கு இவருக்கான பர்சன்டேஜ் செலெக்ஷன் கம்மியாக இருக்குது. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் இருக்கார். நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். கேகேஆர் டீமுக்கராக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சீசனில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜிஎல் டீம்ஸில் மட்டும் டிசி டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் கேஎல் ராகுல், கேமரூன் கிரீன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் இருக்காங்க. இந்த 4 பேர்த்தில் சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் தான். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் ஆகட்டும், ஸ்லோவிஷ் ட்ராக் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய எபிலிட்டி கேஎல் ராகுல் கிட்ட இருக்குது. கேமரூன் கிரீன் பார்த்தோம்னா ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். இருந்தாலும்
டியூவல் ரோல்ங்காட்டிக்கு நம்ம டாப் கேப்டன்சி பிக்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம். மற்றபடி வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், குல்தீப் யாதவ் ஆகட்டும், பிச் கண்டிஷனை பொறுத்து தான் இவங்களை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல் டீம்ஸில் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.